ரஷ்யாவினுடைய டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. நாங்கள் வேணால் ஒரு ட்ரில்லில் ஈடுபடட்டுமா அப்படிங்கிற ஒரு மிரட்டினாங்க புட்டின் அவர்கள். அப்படி மிரட்டின கொஞ்சம் நாட்கள்லேயே ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் மாற்றப்படுகிறார். அதுக்கு பதிலாக பொருளாதார மேதை ஒருத்தர் இப்போ என்ன செய்யப்படுகிறார், அங்கே ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டராக வைக்கப்படுகிறார். இன்றைக்கி அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் சார்பாக ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. நான் ஏன் ஆண்ட்ரூ அவர்களை இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டராக வைத்தேன் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறார் புட்டின் அவர்கள். அப்போ என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்கணும்ல, எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உக்ரைனுடைய இப்போதைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்காம இருப்பதும், அவங்களுடைய முக்கியமான இடங்களை இழந்து வருவதும் அப்படிங்கிறதும் தான். ஸோ ஆப்திகா பகுதி, அதுக்கு முன்னாடி பாக்முத் பகுதி, அடுத்ததான் நேராக வந்தீங்கன்னா கர்கீவ், இப்படின்னு சொல்கிற முக்கியமான இடங்கள் எல்லாமே அவங்க இழந்து வருகிறார்கள். கர்கீவ் ரீஜனுக்குள்ளே ரஷ்யாவினுடைய படை உள்ளே வருது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உக்ரைனுக்கு உதவிகள் அப்படிங்கிறது வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கும்போது தான் அந்தோனி பிளிங்கன் அவர்களுடைய விசிட் நடக்குது. அந்தோனி பிளிங்கன் அவர்கள் உள்ளே வந்த பிறகு சீக்கிரமான உதவிகள் உக்ரைனுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எங்களுக்கு புதுசாக 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும், அது இல்லாமல் இன்னும் முக்கியமான சில ஏவுகணைகள் வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அவங்களுக்கு தேவையான அந்த கோரிக்கைகளை அடிக்கடிக்க வைக்கும்போது இன்னும் பல நாடுகள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே எதிர்பார்க்காம இருந்த இந்த தருணத்தில் ஸ்லோவாக்கியாவினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக ஒரு கொலை முயற்சி வந்ததும் இன்று உலக அரசியலில் ரஷ்யா உக்ரைன் போரை தவிர்த்து சில ஊடகங்கள் இதெல்லாமே தலைப்புச் செய்தியாக மாற்றுறாங்க. அப்போ ஸ்லோவாக்கியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அந்த ஒரு பிரச்சனை அங்கே தலைப்புச் செய்தியாக மாறும்போது, இன்னொரு பக்கமாக ராஃபா பக்கம் இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்த போகிறாங்க, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் அப்படிங்கிறதும் அடுத்ததாக தலைப்புச் செய்தியாக மாறி நிற்கிறது. ஸோ உக்ரைன் எவ்வளோ துரிதமாக எங்களுக்கு உதவிகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களோ அதை விட ஸ்பீடாக உலகம் வேறு சில பிரச்சனைகளுக்கு ரியாக்ட் பண்ணுது. உதாரணத்துக்கு இஸ்ரேல் கூட நான் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம், ராஃபா பக்கமாக இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே எங்களுடைய எந்த விதமான குண்டுகளும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய பென்டகன் இப்படின்னு சொல்கிற அமைப்புகள் எல்லாருமே ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க இஸ்ரேலுக்கு எதிராக. ஆனால் இன்றைக்கி அதே இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஜோ பைடன் அவர்களுடைய அரசாங்கம் $2 பில்லியன் உடனடியாக ஆயுத உற்பத்திக்காக, ஆயுத ஏற்றுமதிக்காக நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. என்னங்க சாமி உங்களுடைய டக்கு, இதுதான் உங்களுடைய டக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் காய் நகர்த்த போகிறீங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் பெருமூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்பா இஸ்ரேல் பக்கம் திரும்ப மாட்டாங்க, இஸ்ரேலுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இனி நமக்கு தான் உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த தருணத்தில் உதவிகள் மறுபடியும் இஸ்ரேலுக்கு போனதும் உக்ரைனுக்கான பெரும் பிரச்சனை தான். சரி, அப்போ உக்ரைன் நாட்டுக்குள்ளே போர் புரிவதற்கான நபர்கள் இருக்கிறார்களா, இராணுவ வீரர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் ஒரு சிக்கல். நேபாளத்திலிருந்தும் இன்னும் பல நாடுகளிலிருந்தும் நிறைய வீரர்கள் உக்ரைனுக்காகவும் ரஷ்யாவுக்காகவும் போராடுறதுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். சம்பளம் நிறைய பேசி எங்களுக்கு குடியுரிமையெல்லாம் கிடைக்குமா, எங்களுக்கு இந்தந்த அலவன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிலாம் நிறைய பேர் இப்போ வந்து போரில் ஈடுபட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போ என்ன செய்தாக வேண்டும், அதாவது உக்ரைனில் வெளிநாட்டில் யாராவது உக்ரைனியர்கள் வாழ்கிறார்கள் என்றால் எல்லாத்தையும் உள்ளக கூப்பிட்டுட்டு வாங்க, உள்ளக கூப்பிட்டு வந்துட்டு யுத்தத்துக்கு அவங்கள அனுப்பி விடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. இது உக்ரைனை மறுபடியும் பலவீனப்படுத்துவதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது எப்படி பலவீனப்படுத்தும்? உக்ரைன் மீது யாருக்குமே நம்பிக்கை இருக்காது. உக்ரைன் செய்வது சரியா இல்லையா அப்படிங்கிறது எல்லோரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி யோசிக்க என்ன நடக்கும்? உக்ரைனுக்கு இது சரியானது இல்லை, உக்ரைன் நாட்டு மக்கள் மீது, குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நாட்டு மக்கள் மீது எந்த விதமான நல்ல எண்ணமும் கிடையாது, அவங்க செத்தாலும் பரவாயில்ல இவர் ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரி நெகட்டிவ் டாக் அப்படிங்கிறது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எதிராக நிறையவே வர தொடங்கிருச்சு. ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு எந்த அளவுக்கு பல உலக நாடுகள் மத்தியில் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ ஹேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமாயிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை பாராளுமன்றத்தில் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸ்டாண்டிங் ஒவேஷன் வாங்கினார். ஆனால் இப்போ ஒரு செய்தி அதே மாதிரி பார்க்க முடிகிறதா? இல்லை. காலங்கள் மாறிவிட்டது. யுத்தத்தை சரிவர ரஷ்யா செய்கிறார்கள், சரிவர உக்ரைன் செய்யவில்லை அப்படிங்கிறது நிரூபணமாகிவிட்டது. உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில் சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது உலக நாடுகள் இப்போது உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே உக்ரைனால் சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் தான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறது அடிப்படுது. இந்த நியூக்ளியர் வெப்பன் சொன்னாலே நமக்கு 2-3 நாடுகள் நம்ம ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று பெலரஸ். எப்படி சொன்னாங்க, ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் வெப்பன் ஏதாவது இருந்தது என்றால் அதை எங்கள் நாட்டில் வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க பெலரஸ். அப்போது பெலரஸ் சொன்னதுக்கு உலக நாடுகள் எல்லாரும் எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இதே மாதிரியே நேட்டோவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா
அவங்களுடைய அணு ஆயுதத்தை எங்கள் நாட்டில் வைக்கிறதுக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிப்போம் அப்படின்னு சொன்னாங்க போலந்து. இது இப்போது மறுபடியும் இன்னொரு படிக்கு மேலே போய் ஸ்வீடனும் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணும்னா எங்கள் நாட்டிலையும் என்ன வச்சுக்கலாம், அணு ஆயுதங்கள் வைப்பதற்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபின்லாண்டு ஸ்வீடன் இதை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபின்லாண்ட். பட் ஸ்வீடனுடைய ஒரு எதிர்பாராத ட்விஸ்டாக இது பார்க்கப்படுகிறது. அப்போ பெலரஸினுடைய ரோல் இதோடி முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற அடுத்த கேள்வி நமக்குள்ளே வரலாம். பெலரஸினுடைய ரோல் இதோடி முடியலையாம். பெலரஸ் இன்னைக்கு இன்னொரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் மறுபடியும் பெலரஸுக்கு அனுப்பி வைக்கப்படலாம். பெலரஸினுடைய பார்டரை உக்ரைன் ரொம்ப நாட்களாகவே கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கண்காணித்து வருகிறார்கள். ஏன்னா பெலரஸ் பார்டர் வழியாகத்தான் உக்ரைனுக்குள்ளே நிறைய பேர் என்ட்ராவாங்க, ரஷ்யாவினுடைய இராணுவ வீரர்கள் என்ட்ராவாங்க அப்படின்னு சொல்லி பலராலும் பேசப்பட்டிருந்தது. அதனால தான் அந்த பார்டரை அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, செக்யூர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு உக்ரைனுடைய மீடியாவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. பெலரஸ் அந்த பார்டருக்குள்ளே ரஷ்யர்கள் இல்லாட்டி உக்ரைனியர்கள் உள்ளே போகலாம், ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ளே இருந்து அவங்களுக்கான ட்ரைனிங், அவங்களுக்கான ஆயுதங்கள் கிடைத்த பிறகு உக்ரைனுக்கு எதிராக அவங்க போராடுறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சாத்தியம்? அப்படி சாத்தியப்படுவதற்கு இப்போ ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உக்ரைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாலாம் பெலரஸுக்குள்ளே ஆட்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ பெலரஸுக்குள்ளே மறுபடியும் ட்ரூப்ஸ் உள்ளே வரப்போகிறாங்க, அதுவும் ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் வரப்போகிறாங்க, உக்ரைனுக்கு எதிராக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் உக்ரைனுக்கு சிம்ம சொப்பனமாக மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெலரஸினுடைய ஆப்போசிட் பார்ட்டி மெம்பர்ஸும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, லுகஷெங்கோ அவர்கள் எப்போ வேண்டுமானாலும் ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார், ஸோ அங்கே ட்ரூப்ஸ் வரலாம், இதை நாம் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி லுகஷெங்கோ அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதுல மீண்டும் பெலரஸினுடைய தலை உருளுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல், ஃபார்மர் நாட்டோவினுடைய செக்ரட்டரி ஜெனரல், அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூரோப் ரொம்ப பெரிய அளவில் வீக் ஆகிட்டு இருக்கு, அதுவும் பிரிவினையாக யூரோப் ரொம்ப பிரிந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உக்ரைனுக்கு உதவணுமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வியிலேயே யூரோப்பில் விரிசல்கள் வர தொடங்கியிருக்கு அப்படிங்கிற அந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு நாட்டோவினுடைய முன்னாள் செக்ரட்டரி ஜெனரல். இதே விஷயத்தை நம்ம ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே பேசணும். யூரோப்பில் கண்டிப்பாக விரிசல் வரும், ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்ததாக 2 நாடுகளுடைய நட்பு இந்த உலகத்தை அதிர வைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த 2 நாடுகள் சீனாவும் ரஷ்யாவும். சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் இருக்கார். ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் மே 16-17 சீனாவுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொள்வார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இந்த 2 நாடுகளுடைய நட்பை மிகப்பெரிய அளவில் உயர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு சீனா ரஷ்யா உறவு அப்படிங்கிறது உயர்ந்திருப்பதாகவும், இந்த நட்பின் காரணமாக மேற்குலக நாடுகளுக்கு பிரச்சனைகள் வரலாம், மல்டிபோலார் வேர்ல்டுக்கு நிறைய ஆதரவுகள் வரலாம், ஆப்பிரிக்காவை விட்டு அமெரிக்கா துரத்தப்படலாம் அப்படிங்கிற எல்லா செய்திகளும் அடிபடுகிறது. ஸோ இப்போ சீனா ரஷ்யா இவங்களுடைய சந்திப்பு தான் அடுத்த உலக அரசியலில் மிகப்பெரிய ஃபியூல் அப்படின்னு சொல்லலாம். உக்ரைனுடைய அடுத்த மொபிலைசேஷன் அப்படிங்கிறது உக்ரைனை கொலாப்ஸ் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய மக்களை ஒன்றிணைத்து நிறைய ஆண்மகன்களை கூப்பிட்டு நீ போர் புரிய வேண்டும், பெண்களும் நீங்கள் போருக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உக்ரைனை கொலாப்ஸ் பண்ணிடலாம், இதுக்கு மேலேயும் உக்ரைன் தாங்காது, ஜெலன்ஸ்கி அவர்கள் அதற்கான முடிவுகளை உடனடியாக எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வலுத்து வருகிறது. ஹெட் ஆஃப் த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும், புதிய டிஃபென்ஸ் மினிஸ்டரினுடைய உத்தரவுகளுக்காக அங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ரஷ்யாவினுடைய அடுத்தடுத்த காய் நகர்த்தல் என்ன அப்படிங்கிற கேள்வியை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது. அடுத்ததாக வடகொரியா தான். வடகொரியாவினுடைய கிம் அவர்கள் ரஷ்யாவுக்கு நண்பராக இருந்தார். இன்றைக்கி வடகொரியா ரஷ்யாவினுடைய அந்த நட்பு, புட்டின் அவர்கள் கை கொடுக்க போகும்போது கிம் அவர்கள் கை கொடுக்காமல் போன அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே வெளியானது அப்படிங்கிறது ரொம்ப வைரலாக ஓடிட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அதே வடகொரியாவில் புதுசாக ஒரு மிசைல் சிஸ்டம், டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறத அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய படையில் சீக்கிரமாக அது சேர்க்கப்படும் என்கிற அறிவிப்பையும் வடகொரியா கொடுத்துருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் யாரும் வெற்றியாளர்களும் கிடையாது, தோல்வியும் கிடையாது. ஆனால் ரஷ்யா வின் பண்ணுவதை யாரும் விரும்பவில்லை என்கிற தகவலையும் மேற்குலக நாடுகள் ஒரு பெரும் கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறார்கள். ரஷ்யா வின் பண்ணிட்டாங்கன்னா யூரோப் இருந்து நாட்டோ வரை எல்லாமே சுக்குநூறாக போய்விடும் அப்படிங்கிற தகவலும் இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொன்ன கருத்து இன்னைக்கு பலராலும் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்காவில் சில நபர்களுடைய மூளை குழம்பி இருக்கிறது, அவங்க சரிவர யோசிக்க மாட்டேங்காங்க, அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை
ஜோ பைடன் அவர்களையா, அந்தோனி பிளிங்கன் அவர்களையா, இல்லை ஆஸ்டின் அவர்களையா இப்படின்னு சொல்கிற, இல்லாட்டி அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விமர்சிக்கும் வகையாக இருக்கிறது. ரஷ்யா, சீனா இவங்களுடைய இந்த நட்பு ஆப்பிரிக்காவில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஃபாக்ஸ் நியூஸ். அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் ரஷ்யா கூட பேச்சுவார்த்தையில் ஏதாவது ஈடுபட போகிறது அப்படின்னு வந்தால் கூட நாங்கள் உக்ரைனுக்கு ஆதரவாக இருப்போம், ஏதாவது ஒரு நெகோசியேஷன் நடப்பதற்கும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பக்கம் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட இப்போது எதிர்ப்பாக மாறிவிட்டார்கள். உதவிகள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமல் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதற்கு முன்னாடி 3வது விமானம் தாங்கி கப்பலை இந்தியா உருவாக்கப் போகிறது என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் வியூகத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.